வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த ஸ்லாமி அவார்டு இருக்குல்ல, அது நடந்து முடிஞ்சிருச்சு. மற்றும் ஒரு சாம்பியன்ஷிப் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் சிஎம் பங்குக்கும் ஜான்சனாக்கும் அடுத்த ஸ்டோரி ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இன்னைக்கான ரசலிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனல் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரசலிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்லாமி அவார்டு அப்படிங்கிறது இருக்குல்ல, டபிள்யூபிள்யூ நடத்தி முடிச்சாங்க ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா முன்னாடி. ஆனால் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரி, யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஓ மை காட் மூவ்மெண்ட் அப்படின்னு உண்டு, அதாவது ஓஎம்ஜி மூவ்மெண்ட்டுன்னு. ஸோ அதோடைய வெற்றியாளர் யாருன்னா கோடி ரோட்ஸ். அதாவது ஷாக்கிங்காக யார் வெற்றி பெற்றாங்க. கோடி ரோட்ஸ் போன வருஷம் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி வின் பண்ணார்ல, அதுதான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஷாக்கிங்கான மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்த கேட்டகரியை பற்றி பார்க்கலாமா? அடுத்த கேட்டகரி என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இயர். இதில் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியை சேர்ந்த ஓபா ஃபெமி, ட்ரிக் வில்லியம்ஸ், ராக்சன் ஃபீனிக்ஸ், ஜூலியா இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதில் ராக்சன் ஃபீனிக்ஸ் தான் ராக்சன் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ஆஃப் த என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் சேர்த்து தான் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் வெற்றியாளர்னு. அடுத்து பிரேக் அவுட் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்காருன்னா ஸ்டிஃப்னி வால்கர். ஏன்னா அவங்க டபுள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்கல்ல, அதனால் அவங்க இந்த அவார்டை வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ட்ரூ மாக்கிட்டர் இருக்கார்ல, அவர் இந்த வருஷம் ஒரு அவார்டு வின் பண்ணியிருக்காரு, சோஷியல் மீடியா ஆஃப் த அவார்ட். அதாவது சோஷியல் மீடியாவில் யார் ஆக்டிவாக இருந்து நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிற அவார்டு. ஸோ ட்ரூ மாக்கிட்டர் தான் சோஷியல் மீடியாவில் பல விஷயங்களை வெளிப்படுத்தி ரொம்பவே அமர்கலப்படுத்துவார்ல, அதனால் அவருக்கு அந்த அவார்டு கிடச்சிருக்குது. அடுத்து ரிவல்ரி ஆஃப் த இயர். அது ரிவல்ரினா என்ன கேட்டிங்கன்னா பழி வாங்குதல். அந்த பழி வாங்குதலில் யார் வின் பண்ணியிருக்காருன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ். இந்த ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்திருக்குது அப்படின்னு. அடுத்து இன்னொரு ஸ்டோரிக்கும் கொடுத்துருக்காங்க, அதுதான் சிஎம் பாங் வர்சஸ் ட்ரூ மாக்கிண்டர். எஸ், ரெண்டு ஸ்டோரியுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஸ்டோரிக்குமே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேட்டகரியில் டபிள்யூபிள்யூ இந்த ரெண்டுத்தையும் மறுக்க முடியாமல் இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூ மாக்கிண்டர் அகெயின் அவார்டை வாங்கிட்டு போகிறாரு. ட்ரூ மாக்கிண்டருக்கு 2 அவார்டா, சரி தான். அடுத்து டேக் டீம் ஆஃப் த இயரு. இதில் ப்ரீட்டி டெட்லிஸு, டிஐஒஇ நிறைய டீம் இருந்தது. ஃபைனலி இந்த டீமில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜேட் கார்கில் மற்றும் பியாங்கா பெலர். ஐயா, டபிள்யூபிள்யூல எவ்வளவோ டீம் இருக்குது, ஆனால் உமன்ஸ் டேக் டீம் மட்டும் தான் நல்லா இருந்ததா? மனசாட்சி தொட்டு சொல்லு பார்ப்போம். அதுலேயும் இந்த டீம் போன வருஷம் ஃபுல்லாக அதிகமாக இல்லவே இல்லை, அந்த டீம் தான் வின் பண்ணியிருக்குது. ஜேட் கார்கில் பியாங்கா பெலர் தான் டேக் டீம் ஆஃப் த இயர். மென் டிவிஷன் இல்லாதது உமன் டிவிஷனில் இருக்குது. சரி, பியாங்கா பெலர் ஜேட் கார்கில் 2 பேர் இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்கல்ல, பிரிஞ்சபடியே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலியமாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இவங்க டைரெக்டாக அவார்டு வாங்கிறதுக்கு வரல, அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்த அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ மை காட் அவார்ட். அதாவது ஆரம்பத்தில் சொன்னோம்ல, அதே மாதிரி இன்றைக்கி ஓ மை காட் அவார்டு. ஸோ ஒரே கேட்டகரியில் 2 நடத்தி அதுலேயும் அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதில் யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா ஜான்சினா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொன்னாங்க, WTF மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. அது எனக்கு புரியலை. ஒருவேளை ஹாரராக யார் டெபிட் ஆனா அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக இருக்குமோ? உங்களுக்கு WTFனா என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கேட்கோங்க. இதில் அங்கிளோட டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் ஆஃப் த இயரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ஃபார் த ரெஸ்ல்மேனியாவில் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வெற்றி பெற்றிருக்காரு. கோடி ரோட்ஸ் எத்தனை மேட்ச் வின் பண்ணுவார் தெரியல. அடுத்ததுக்கு சிஎம் பங்குக்கும் அதே போல் சிஎம் பாங்கும் ட்ரூ மாக்கிண்டரும் ஹெல் இன் செல் மேட்ச் விளாண்டாங்கல்ல, அதுவும் மேட்ச் ஆஃப் த இயர். இதுலேயும் 2 மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுமே சலைச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிவல்ரி அவார்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதாவது என்னென்னா யார் மற்றவங்களை காயப்படுத்தினார் அப்படின்னு. கோடி ரோட்ஸ் ராக்கோடைய ஆஃபரை கேவலப்படுத்த மூலமா கோ ஃபக் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னார்ல, அதுக்காக அவர் அவார்டு. கெட்ட வார்த்தை போட்டதுக்கலாமா அவார்டு? சரி, அடுத்து ஃபேஷன் ஆஃப் த அவார்டு. நியூ டே அந்த மாதிரியான ஃபேஷன் இருக்குல்ல, இதில் பிரிட்டனியன் ஃபேஷன் தான் சிறந்த ஃபேஷன் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம தான் ஓட்டு போட்டோமா, அதுக்குன்னு ஒரு பேஜெல்லாம் வச்சுருந்தாங்க, அதன் மூலியமாக தான் எடுத்துருக்குறாங்களாம். அடுத்தது ஃபீமேல் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் தி இயரை பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரி, இது கரெக்டான முடிவு தான். அடுத்து மேல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸை நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கிறாங்களாம். இந்த கேட்டகரியில் ரோமன் ரெயின்ஸ்லாம் இருந்தார், பட் ரோமன் ரெயின்ஸை காட்டிலும் கோடி ரோட்ஸ்க்கு தான் அதிக பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் இன்றைக்கி 3க்கு 4 கப்பு வாங்கிட்டார். எத்தனை ஸ்லாமி அவார்டுன்னு பார்த்தீங்களா? ஆனால் அவரும் டேரெக்ட்லி வாங்கலை, அவருக்கு ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் இது நடக்கிற டைமில் ரெஸ்ல்மேனியா Day 1 முடிஞ்சு Day 2 நடக்கிற டைம், அதனால் இப்படி பண்ணியிருக்கிறாங்க.
யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க சோஷியல் மீடியாவில் யூனிவர்சல் சாம்பியன், அதாவது இப்போ யார் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனோ அவங்க தான் யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் தோற்றதுக்கு அப்புறமா இந்த டைட்டில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒன்றை ஒதுக்கி அது ரிட்டையர் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அஃபிஷியலி அதாவது கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா 2 டைட்டில்னு சொல்லியிருப்பாங்க, WWE சாம்பியன்ஷிப், இது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்னு. இப்போ அந்த 2த்தையும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக்க வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா WWE ஒன்லி வந்து WWE சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான ஜே ஊசோ இருக்கிறார்ல, அவருடைய டைட்டிலில் ஒரு சில விஷயங்களை மாற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்போட நடுசில் வந்து பிளாக் கலரில் இருக்குல்ல அந்த வேர்ல்டு, அதை டோட்டலி ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் ஆக்க போகிறாரு. அவருடைய பிளேட் இருக்குல்ல அந்த பிளேட் கலரில் மாற்ற போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிக்குது. ஆக்சுவலி இது இப்படி மாறிச்சுன்னு வைங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், அப்படி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மாதிரியே இருக்காது. ஏதோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பும் ஒரே டிசைனிங் மாதிரி தான் தெரியுது சில பேர் இருக்குது. அதில் ப்ளூ கலரை மாற்றினதுக்கப்புறம் தான் அந்த சேஞ்சிங் இல்லை, பழையபடி மாற்றிட்டானுங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் யாரும் மணி இந்த பேங்கோடைய அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருக்குது மக்களே? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரோமன் ரெயின்ஸ் இல்லை, பட் ஆனால் இந்த மணி இந்த பேங்க் பேப்பரில் CM Punk ஜான்சன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு செய்தியும் கிடச்சிருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மணி இந்த பேங்கில் ஜான்சனாக்கும் CM Punkக்கும் ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியுடைய ரைவலரி அப்படின்னா, அதாவது எவ்வளோ ஃபியூட் இருக்குது, எவ்வளோ பெஸ்ட்டான மேட்ச் இருக்குது. அதில் ஒன்றுனா CM Punkக்கும் ஜான்சனாக்கும் நடந்த அந்த மணி இந்த பேங்க் மேட்ச் தான். அதில் தான் கலவரமே ஆரம்பிச்சுது அந்த டைம்லலாம். ஸோ அந்த டைமை திருப்பி ரீக்ரியேட் பண்ணும் விதமாக இந்த வருஷம் மணி இந்த பேங்கில் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஜான்சனா விஸ் CM Punk ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம். பட் ஆனால் இது ஜான்சனாவுடைய லாஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால அவருடைய பழைய மேட்செல்லாம் ரீக்ரியேட் பண்ணி ஒரு மேட்செல்லாம் வைக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ ராண்டி ஆர்டனுக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் நடக்குது. அது ஆக்சுவலி வந்து பேக்லாஷில் இப்போ இந்த மேட்சை வந்து மணி இந்த பேங்கில் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஜான்சனா இந்த வருஷத்தோட பேருவார், அது தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு முன்னாடி ஜான்சன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட பெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் WWE நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். இதை நம்ம மணி இந்த பேங்கில் பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பேக்லாஷ் பேப்பர் இருக்குது. அந்த பேக்லாஷில் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய மேட்ச் ராண்டி ஆர்டன் வர்சஸ் ஜான்சனா. ஆக்சுவலி கெரியரில் நிறைய தடவை நடந்துருக்கு இவங்க மேட்செல்லாம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் இந்த டைம் நடக்கிறது ஒரு. அதுக்கப்புறம் காய்ஸ், வீடியோட எண்டிங்கில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொமோட்டோ வேலை பார்த்து நான் எவ்வளோ சம்பாதிச்சேன், என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கிறோம். மறக்காமல் எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது, மறக்காமல் அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. 100 நாளில் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, அதில் அடுத்த நாள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனில் அந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கிறேன்.